ஹஜ்ஜுடைய காலமாக இருந்தாலும் ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் இரடி சேர்ந்தார்கள், வஃபாத்தானார்கள். அப்படி கண்ணியமான இந்த ஹஜ்ஜுடைய கால எல்லைக்குள் முழு உலகத்திலும் அவர்களை பற்றி பேசப்படுகின்ற, அவருடைய வரலாறு சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான காலங்களாக ஷாதுலியா தரீக்கத்துடைய முரீதீங்கள், முஹிப்பீங்கள் வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ, தாபியங்கள் எப்படி சஹாபாக்களுடைய சுஹபத்தில் வாழ்ந்தார்களோ, தபோ தாபியங்கள் எப்படி தாபியங்களுடைய சுஹபத்தில் வாழ்ந்தார்களோ, அவ்விதமாக தபோ தாபியங்களுடைய சுஹபத்தில் அவங்களோட வாழ்க்கையை பின்பற்றி நம் முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள், குறிப்பாக அவுலியாக்கள், இறைநேசர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையோடு சேர்த்து சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி உலகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களை தன்னுடைய குர்ஆனில் பல இடங்களில் உயர்வாக பேசுகின்றார். அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தையும் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தையும் பெற்றவர்களைத்தான் நாம் இந்த உலகத்தில் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் எந்த நேரு வழிய குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்ன நல்லடியார்களுடைய நேர்வழியை அல்லாஹ் கேட்க சொன்னானோ, அப்படிப்பட்ட நல்லடியார்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், அப்படிப்பட்ட நல்ல நாதாக்களுடைய வாழ்க்கையை தான் நாம் இந்த உலகத்தில் இன்று பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் ஒரு வார்த்தையை சொல்வோம், தஸவ்வுடைய வாழ்க்கை. இன்னும் ஒரு முறையில் அதை சொல்ல போனால் அஹ்லாக்குடைய வாழ்க்கை, இன்னும் ஒரு முறை அதை சொல்ல போனால் அதபுடைய வாழ்க்கை. எப்படி எவர்கள் எதை வைத்துக் கொண்டாலும் தஸ்கியத்துன் நஃப்ஸ், தஸ்கியத்துல் குலூப், தங்களுடைய ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்துகின்ற உன்னதமான உயர்தரமான ஒரு வாழ்க்கை தான் தரீக்கத்துடைய வாழ்க்கை. இந்த தரீக்காக்களுடைய அல்லது ஷாதுலியா தரீக்கத்துடைய வழி காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரிகளை, அவர்கள் சொன்னதை, செய்ததை, ஏவியவைகளை, சஹாபாக்கள் செய்தது, சொன்னது, ஏவியவைகளை நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்களாகிய குறிப்பாக சையதுனா அபுல் ஹஸன் அலி ஷாதுலி இமாம் இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னதுதான் அந்த வாழ்க்கை முறை. சையதுனா அபுல் ஹஸன் அலி ஷாதுலி இமாம் இந்த உலகத்தில் பல நல்லடியார்களை, பல உலமாக்களை, பல முஹத்திஸீன்களை, பல முஃபக்கிஹீன்களை, பல வகையான முஃபஸ்ஸிரீன்களை இந்த உலகத்துக்கு தந்த ஒரு பெரிய ஒரு இமாம் தான் சையதுனா அபுல் ஹஸன் அலி ஷாதுலி இமாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, குர்ஆனுடைய தஃப்சீரை நாம் எடுத்துக்கொண்டா உலகத்தில் எல்லா மதரசாக்கள் அல்லது எல்லா யூனிவர்சிட்டிகள், பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் ஓதிக் கொடுக்கப்படுகின்ற ஒரு தஃப்சீருல் ஜலாலைன். இந்த தஃப்சீருல் ஜலாலைன இந்த உலகத்துக்கு தந்தவர்கள் தான் இமாமுனா சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதை இமாமுனா சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
சாதுலியா தரீக்கத்துடைய வாழ்க்கை முறையை அங்கீகரித்தவர்கள், அந்த வாழ்க்கையில தரீக்காக்கள் அந்த அவுராதில வாழ்ந்து காட்டியவர்கள். அதே போன்று முஹத்திஸீன்களுடைய வழியை எடுத்துக்கொண்டால் அத்தர்கீப் அத்தர்ஹீப் என்று சொல்கின்ற உலகத்தில் எல்லா மதரசாக்களிலும் எல்லா யூனிவர்சிட்டிகளிலும் போடப்பட்டு ஓதி கொடுக்கப்படுகின்ற அத்தர்கீப் அத்தர்ஹீப் அப்துல் அதீம் அல் முன்திரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் ஒரு முஹத்திஸ். இந்த மாபெரும் ஒரு முஹத்திஸ் சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாமை பின்பற்றி அவர்களை பைஅத்து பண்ணி அவருடைய அவுராதின் கீழ் அவர்களை பின்பற்றி இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டியவர்கள். ஹிகம் உலகத்தில் போற்றப்படுகின்ற ஒரு கிதாப். தாஜுத்தீன் இப்னு சுப்கி இமாம் இந்த ஹிகமை எடுத்துக்கொண்டால் அதை படிப்பதற்கே ஒரு கஷ்டமான அல்பாதுகள் கொண்டது. அப்படிப்பட்ட தாஜுத்தீன் இப்னு சுப்கி ரஹ்மத்துல்லாஹ் இந்த உலகத்துக்கு இமாமுனா ஷாதிலி இமாமுடைய பையத்தை ஏற்று இந்த உலகத்தில் 3வது ஷாதிலி இமாமுடைய ஹலீஃபாவாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். லதாயிஃபுல் மினன் அப்துல் வஹ்ஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்துக்கு மாபெரும் கிதாபுகளை தஸவ்வுஃபாக இருக்கலாம், ஃபிக்ஹாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், தஃசீராக இருக்கலாம், அகீதாவுடைய துறையாக இருக்கலாம், அனைத்து துறையிலும் இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாம் அவர்களை பின்பற்றிய எத்தனைய உலமாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்து காட்டி வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்று இருக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய பெருமதி தெரியாமல் இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, ஹிஜ்ரி 400ஆம் ஆண்டுக்கு பின்னால் 500ஆம் ஆண்டு 600ஆம் ஆண்டு அந்த ஆண்டுகளின் பக்கம் எமது சிந்தனைகளை வாழ்க்கைய அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் வாழ்ந்திட்டவர்களை கொஞ்சம் நாம் சிந்திச்சு பார்த்தால் 2வது ஐயாமுல் ஜாஹிலியா இந்த உலகத்துக்கு வந்துவிடுமோ என்று பயந்த ஒரு காலம். ஐயாமுல் ஜாஹிலியா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால் உள்ள காலம், மார்க்கமே இல்லாத ஒரு காலம், பெண் குழந்தைகளை கொண்ட ஒரு காலம், தீன் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படாத ஒரு காலம், குடியும் மதுவும் மாதுவிலும் ஈடுபட்ட ஒரு காலம். இதே போன்ற ஒரு காலம் அரசர்கள் இந்த உலகத்துக்கு வந்து இஸ்லாத்தை மறந்து, குர்ஆனை மறந்து, ஹதீஸை மறந்து, சஹாபாக்கள வாழ்க்கையை மறந்து, தாபியங்களை மறந்து, தபவு தாபியங்களை மறந்து தாண்டோடித்தனமாக இந்த உலகத்தில் அரசர்கள் வாழ முற்பட்ட பொழுது நாம் போற்றுகின்ற பேசுகின்ற சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாமாக இருக்கலாம், சையதுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹ் அவர்களாக இருக்கலாம், குதுபுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் நாயகமாக இருக்கலாம், காஜா முஈனுddin ஜிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இறை நேசர்கள் இந்த உலகத்துக்கு வந்து 2வது ஐயாமுல் ஜாஹிலியா வராமல் பாதுகாத்து இந்த உலகத்தில் இஸ்லாத்துக்கு புத்துயிர் ஊட்டியவர்கள் அன்னவர்கள் தான். இன்று கேட்கலாம் இவர்கள் யார் என்று, இன்று கேட்கலாம் இவர்கள் யார் என்று. இவர்கள் யார்? இந்த உலகத்துக்கு 2வது ஐயாமுல் ஜாஹிலியா
வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், தீனை பாதுகாத்தவர்கள், குர்ஆனை பாதுகாத்தவர்கள், ஹதீஸை பாதுகாத்தவர்கள், ஜிஹாதுடைய துறையில் அந்நியவர்களுக்காக குறிப்பாக தாத்தாரிங்களுக்காக இஸ்லாமிய யுத்தத்திலே ஈடுபட்டவர்கள் சாதுலியா தரீக்கத்துடைய இமாம்கள் என்பதை இந்த உலகம் மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நல்லடியார்களை, சாலிஹீன்களைத்தான் நாம் இந்த உலகத்தில் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். சிலர்கள் தெரியாத்தனமாக ஹலரா செய்வது ஹராம், அது ஓதுவது ஹராம், இது ஓதுவது ஹராம் என்றெல்லாம் ஃபத்வா கொடுக்குகின்ற ஒரு காலத்தை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை சாதுலியா தரீக்கத்துடைய பல பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சமீபத்தில் ஒரு ஃபத்வா வெளியிட்டிருக்கிறது. கிளைகளுடைய ஃபத்வாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, கொடுத்த ஃபத்வாக்களும் கேன்சல். இந்த ஜமியாவுடைய கிளைகள், தாய் கிளையை தவிர ஏனைய சின்ன சின்ன கிளைகள் கொடுக்குகின்ற ஃபத்வாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, கொடுத்தாலும் அது செல்லுபடியற்றது என்ற ஒரு அருமையான ஒரு ஃபத்வாவை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்திலும் தமிழும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாதரா செய்வது ஹராம் என்றால் இந்த நாட்டிலே ஓதிய உலமாக்களை கண்ட உலமாக்கள், இல்முல் ஃபலக்கை படித்துக் கொடுத்த மதரசா, மீராசை படித்துக் கொடுத்த மதரசா, உலகத்தில் தலை சிறந்த ஒரு மதரசா, பல உலமாக்களை உருவாக்கிய மதரசா பாஜத்துல் இப்ராஹிமியா அரபிக் கல்லூரி, மக்கியா அரபிக் கல்லூரி, முர்சியா அரபிக் கல்லூரி, இப்படிப்பட்ட பல சஹாப்தாங்களை கொண்ட பழைய மதரசாக்கள் எத்தனை உலமாக்கள் ஓதி இந்த நாட்டுக்கு எத்தனை பணிகள் செய்திருக்கிறார்கள். அத்தனை உலமாக்களும் ஹராத்தியா செய்தார்கள். ஹராத்தை செய்து போட்டா கபருக்குள்ள போனாங்க. கொடுத்த ஃபத்வா சரியா, செய்தவர்கள் சரியா என்பதை அவங்க தான் யோசனை பண்ணணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஹதரா அல்லாஹ்வுடைய திக்ர், ஹதரா அல்லாஹ்வுடைய திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஆஹு ஆஹு, அனைத்துக்கும் அருமையான முறையில், சிறப்பான முறையில், ஆதாரத்தோடு நாம் சென்ற முறை ஒரு வருடத்துக்கு முன்னால ஃபத்வா கொண்ட ஒரு கிதாபை நாம் வெளியிட்டிருக்கிறோம். அது ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது, அரபியிலும் இருக்கிறது. இலங்கை நாட்டிலே இருக்குகின்ற சாதுலியா மதரசாக்கள் அத்தனையும், குலபாக்கள் அத்தனை பேர்களும் அதிலே சாக்கி, அதிலே சைன் பண்ணி இருக்கிறார்கள். ஹதரா இப்படித்தான் கூடும், இதுதான் ஆதாரம். அந்த கிதாபை எடுத்து படிக்கலாம். இதுவரைக்கும் நாம் எழுதிய அந்த கிதாபுக்கு மறுப்பு யாரும் இந்த நாடுக்கு சென்றிருக்கிறது. இந்தியாவுக்கு இந்த கிதாப் போயிருக்கிறது, லண்டன் வரை போயிருக்கிறது, அபுதாபிக்கு சென்றிருக்கிறது, துபாய்க்கு சென்றிருக்கிறது, இப்படி எத்தனையோ கடந்த நாடுகளுக்கும் சென்றிருக்கிறது. யாரும் இதுவரைக்கும் மறுப்பு தெரிவித்தபடி எந்த செய்தியும் வரவில்லை. ஆகையினால் அன்புக்குரிய முரீதீங்களே, முஹிப்பீங்களே, நாம் செய்கின்றது அல்லாஹ்வுடைய திக்ர். சையதுனா அபுல் ஹஸன் ஷாதுலி இமாம் அவர்களை பிந்தியிருந்த கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், சத்தியத்துக்குரிய உலமாக்கள், ஹக்கிலே இருந்த உலமாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், அதற்கு பின்னால் வந்த சையதுனா முஹம்மது ஃபாஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பிந்தியிருந்த உலமாக்கள், புனிதமான ஹரம் ஷரீஃபில் மக்காவில் பாடம் நடத்திய சையதுனா வஷைகுனா முஹம்மது அக்தர் அல் ஃபாஸி
ஹரம் ஷரீஃபிலே அவர்கள் மாலிக் இமாமுடைய முவத்தா கிரந்தத்தை, ஹதீஸ் கிரந்தத்தை ஹரம் ஷரீஃபிலே பாடம் நடத்திய உன்னதமானவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் செய்திட்ட திக்ரைத்தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால முஹிப்பீன்கள், முரீதீன்கள், எம்மை சார்ந்தவர்கள் இந்த திக்ரிலே நிலைத்திருங்கள். இந்த திக்ரிலே தினந்தோறும் காலை மாலை நேர காலத்தை ஒதுக்கி அதற்காக பங்கு பெற்றுங்கள். ஸ்ரீலங்கா நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா, பாகிஸ்தான், யமன், ஷாட், எத்தியோப்பியா, அதே போன்று சூடான், அதே போன்று ஈஜிப்ட், அதே போன்று லிபியா, இப்படி பல முஸ்லிம் நாடுகள் இல்ல இன்று வரை ஹதரா அல்லாஹ்வுடைய திக்ர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதை யாரும் மறுக்கவில்லை, மறுத்துரைக்கவும் இல்லை. ஒரு சந்தோஷமான செய்தி, நாம் ஒரு முறை உம்ராவுக்கு சென்றிருந்த பொழுது ஷேகநாயகத்துடைய வீட்டில் ஹதரா நடைபெற்றது. மூத்த சேராங்க சுஜாதா துக்தர் அல்பாசி அவங்க பல நாடுகளில் இருந்து அந்த ஹதராவில் பங்கு பற்றி கொண்டாங்க. அதை முடிச்சதுக்கு பின்னால ஷேகநாடத்தில் ஒரு துவா ஒன்று கேட்கச்சுன்னு, இந்த ஹுமைசராவுக்கு போறதை பற்றி ஒரு துவா ஒன்று கேட்டுக்கோங்க, ஒரு ஆசையா இருக்கு. நான் இன்ஷா அல்லாஹ் போக கிடைக்கும் இந்த துவாவும் சொன்னேன். சரி, அது காலம் கடந்து இன்ஷா அல்லாஹ் ஹுமைசராவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். போனோம். ஹுமைசரா முடிஞ்சு கைரோவில் சிட்டில ஜும்மா தொழுகைக்காக நாங்கள் ஒரு 3-4 பேர் போனோம். ஜும்மா தொழுகை முடிஞ்சு அதுக்கு பின்னால பார்த்தா ஒரு வட்டமாக ஒரு ஹல்கா உட்கார்ந்து இருக்கு. இப்ப என்னோட போன வச்சனா என்ன ஒரு வட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஜிக்ர் நடக்க போது தெரியல. சரி, கொஞ்சம் உட்கார்ந்து பார்ப்போமே. அதுக்கப்புறம் உட்கார்ந்து பார்த்தா ஹவரா தான் நடைபெறுகிறது. நாங்க பங்கு பற்றினோம். அப்ப உலகத்தில் எல்லா ஊர்களிலும் என்னமோ ஸ்ரீலங்காவுக்கு புதுசு மாதிரி. ஸ்ரீலங்காவுக்கு புதுசா அங்கெல்லாம் பழசிங்க இதெல்லாம். ஆகையினால் அல்லாஹ்வுடைய திக்ரை, ஹதரத்து திக்ருடைய மஜ்லிஸ ஆங்காங்கு சிலர்கள் குறைபடலாம், சிலர்கள் குத்துவார்த்தைகள் சொல்லலாம். அதை நம்பி எம்முடைய முரீதீன்கள், முஹிப்பீன்கள் கைவிட்டு விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய திக்ரில இருங்க. அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களை சப்பானியாக கைகள் கால்கள் நொந்து முடமான நேரத்தில், உங்களுடைய வாயினால் பேச முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில், கடைசி நேரம் ஆகின்ற வார்த்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் ஆகின்ற அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லி அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு, அல்லாஹ்வுடைய அந்த உயர்தரமான அந்த ஜன்னத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஆகின்ற திக்ரோட தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஜிக்ர் ஹலரா.